எங்க ஸ்கூல் போறோம் சொல்லு. லீவ் விட்டாச்சு. இப்ப நம்ம எங்க போறோம்? மதுரைக்கு மதுரை இல்லடா, மூணார். மதுரைக்கு இல்லம்மா, மூணார் போறோம். மூணாருக்கு போகணும். ம். எல்லாரும் மூணாருக்கு தான் நம்ம மூணார் ஆக்சுவலா போல. மூணாருக்கு கீழே வந்து தேவிக்குளம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் போறோம். நல்ல ஸ்பாட்டா இருக்குன்னு சொல்றாங்க. டிராபிக் அதிகமானனால கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டரை 7 மணி நேரமா ஓட்டிருக்கோம். ஏன்னா ஓட்டிட்டு தேவிக்குளம் வந்தாச்சு. தேவிக்குளத்துல நம்ம வந்திருக்க ரெசார்ட் கோல்டன் கிரீன் ரெசார்ட். ஓ, நம்மளோட பார்ட்னர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. இன்னொரு டீம் வந்து சென்னையிலேருந்து வந்துச்சு, நம்ம திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். ஸோ 2 டீம்லேயும் ஆஜராயாச்சு. அவங்க டீம் முன்னாடியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ரூம்குள்ளே போய் செக்இன் ஆயிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பேக் எடுத்துட்டு செக்இன் பண்ணலாம். ஸோ கோல்டன் கிரீன் ரெசார்ட் இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ பார்க்கிங் ஏரியா நம்மளோட ரூம்ஸ் உள்ள தான் இருக்கு. உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு ஜஸ்ட் ஒர்க் ஸ்பாட் மாதிரி ஒன்று இருக்கு. ஒருத்தர் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. வியூவே செமையா இருக்கு. பக்கத்துலேயே வந்து டீ எஸ்டேட். பால்கனியில் ரூம் கிடைச்சா நல்லா இருக்கும். பட் பால்கனியில் ரூம் கிடைக்கல. நமக்கு கிடைச்சது கிரவுண்ட் ஃப்ளோர் தான். பட் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் பின்னாடி வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள போய் பார்ப்பேன். செக்இன் பண்ணியாச்சு. நம்ம குட்டீஸ் இங்கே இருக்காங்க. லக்கேஜஸ் உள்ள வந்துடுச்சு. ஸோ இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெட் இருக்கு. ஹலோ. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம், ஜஸ்ட் ஒரு கர்டன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. எனக்கு சிங்கிள் பெட்ரூம் தான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்கா? சூப்பர். ஸோ ஆமாம், ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஆக்சுவலாக. இங்கிட்ட ஒரு ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து இங்கே ஒரு பால்கனி சிட் அவுட் இருக்கு. ஸோ சிட் அவுட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைஸ் வியூ. இட்ஸ் குட் வியூ. அந்த டீம் என்ன பண்ணுதுன்னு இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. 2 குட்டீஸும் முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. 2 வயசானவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மூணாருக்கு டூர் வந்து தூங்க ஒரே ஆள் இவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணாலும் அதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணிக்கோ. பொட்டானிக்கல் கார்டன்ல வந்து நம்ம நிப்பாட்டுறதுக்கு வண்டி நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டி இருந்துச்சு. நம்ம தூரமா நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ள போக போறோம். ஸோ கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் மூணார். டிராபிக் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் போய் நம்ம நிப்பாட்டி வேண்டியது இருந்துச்சு. நம்ம நிப்பாட்டி வந்திருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். நம்ம குரூப் என்ன பண்றது, இங்க ஒரு பர்ச்சேசிங் முடிச்சிருக்கானுங்க. என்ன பண்ணிருக்கானுங்க, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுருக்காங்க. ஏமா அது ஒண்ணு வாங்க, ஆல்ரெடி இருந்துச்சுலமா. சரி ஓகே ஓகே. சரி ஹாய், நீங்க வாங்கியிருக்க. ஓகே, நீங்க எதை வாங்கியிருக்கீங்க? டிக்கெட் ஃபவுண்டன் இங்க இருக்கு. இன்னைக்கு டைமிங் 7 to 7:20 நாங்க பிளான் பண்றோம். முடிஞ்சா நீங்க போக முடியுமா? என்ன ஃபீல் பண்ற? ஓகே, லெட்ஸ் ட்ரை ஃபார் தட். டிக்கெட் கவுண்டர்ல நம்ம டிக்கெட் எடுத்துட்டு இருக்காப்ல. அதுவும் பே பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, பே பண்ணிட்டு உள்ள போவோம். லெட்ஸ் கன்டினியூ ஃப்ரம் தேர். நம்ம டிக்கெட் எடுத்து உள்ள வந்தாச்சு. ஆனா நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு மழை பெய்யுது. அவ்வளவு தூரத்துக்கு என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஸ்டில் இந்த மழையிலையும் நாங்கள் என்ஜாய் பண்ணியே தீர்வோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட எங்க குரூப் வந்திருக்கு. எங்க பிஷ்பாலாம் வேணாம், பிஷ்பா இருக்கு. ஸோ பிஷ்பா யாராவது போகணும்னா போகலாம். பட் நம்ம மோஸ்ட்லி ஃபிஷ்பா வெளியே ப்ரிஃபர் பண்றது இல்லை, அதனால நம்ம போல. வீட்டுக்குள்ள நம்ம ஃபிஷ் வச்சிருந்தோம்னா அதை வச்சு ஸ்பா பண்ணிக்கலாம். பட் வெளியே வந்து பப்ளிக் பிளேசஸ்ல வேண்டாம்னு நினைக்கிறோம்.
எது சாக்லேட்ஸ் இங்கே வாங்கி போயிடலாம். அப்போ சூப்பர் டீ காஃபி இருக்கு. ஸோ இங்கேயே ட்ரை பண்ணலாம். ஸோ வருவோம், திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இதை பார்ப்போம். எங்க போனாலும் நம்ம குரூப் என்ன பண்ண வேர்க்கடலை வாங்கி சாப்பிடும். வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுறாங்க. சரி நம்ம சாப்பிட்டு முடிக்கிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ்ல ஒரு யாரை செலவு வச்சிருக்காங்க. சின்ன குழந்தைங்கலாம் வந்து இதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே அந்த மியூசிக்கல் ஃபவுண்டன்லேருந்து பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே டைம் பாஸ் பண்ணலாம். இப்போ சின்னவன் பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி நின்றுட்டு அந்த ஃபவுண்டனை பார்த்துட்ருக்கான். ஸோ இங்கேருந்தும் அந்த வியூ இருக்குது சின்ன பசங்களுக்கு, நம்மளுக்கு கிடையாது. வேணாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணி அங்கேருந்து நம்ம டிக்கெட் செட்டாச்சு. ஸ்பீட் போட்டில் போக போகிறோம். இதான் நம்ம போட். ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ஒரு போட்டில் போயாச்சு, நம்ம ஒரு போட்டில் போகிறோம். நல்லா இருக்கு. போலாம். என்னடா இந்த திரும்புது. அவங்க எங்க இறங்கிட்டாங்களா? ஆமா இறங்கிட்டாங்க. ஓகே, காலையில் நம்ம எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு லாங் ட்ரிப்பு. என்னென்ன பார்க்க போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது. நம்ம கேப் டிரைவருக்கு மட்டும் தான் தெரியும். அவர்கிட்ட போய் கேட்டுட்டு என்ன இட்னரின்னு பார்க்கலாம்.